2024 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை. 2024 දෙසැම්බර් මාසයේ 29 වෙනි අවසන් ඉරු දිනය. என்னுடைய தலைப்பு இதுதான், நன்றியோடு துதியுங்கள். මාතෘකාව මේක තමයි තුති ප්‍රශංසා සමග ප්‍රශංසා කරන්න. அதாவது தேவனை புகழுகிறது என்றால் என்னென்று ஏற்கனவே உங்களுடைய தியான பகுதியில உங்களுக்கு விளங்கப்படுத்தி ஆயிற்று. දෙවියන් වහන්සේ වර්ණනා කරන කෙලෙස්ද කියා ඔබේ මෙනෙහි කිරීමේදී ඔබට ඒක හඳුන්වා දීලා ඉවරයි. அதுல 4 காரியங்களை முன்வைத்து உங்களோடு பேசுகிறேன். එයින් කාරණාව 4ක් ඔබ ඉදිරියේ තබලා කතා කරනවා. கேளுங்க, முதலாவது காரியம் இதுதான். පළමු කරුණ මෙයයි. எங்கேயும் தேவனை துதித்து தொழுது கொள்ள முடியும். කියන ඕනම ස්ථාන වේවා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරලා උන්වහන්සේ නමස්කාර කරන්න පුළුවන්. இரண்டாவது, எதற்காக என்ற ஒரு கேள்வியோடு நாங்க தேவனை துதித்து புகழ முடியும். දෙවනුව කුමක් සඳහාද කියන ප්‍රශ්නාර්ථයෙන් දෙවියන් වහන්සේට වර්ණනා කරමින් ප්‍රශංසා කරන්න පුළුවන්. மூன்றாவது, எவ்வாறு என்ற கேள்வியோடு கூட நாங்கள் துதித்து தேவனை புகழ முடியும். තුන්වෙනුව කෙලෙසද කියන ප්‍රශ්නාර්ථයෙන් ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න පුළුවන්. நாலாவது, யாரால தேவனை புகழ்ந்து துதிக்க முடியும் என்ற கேள்வியோடு உங்களோடு பேசுகிறேன். හතරවෙනුව කවුරු විසින්ද දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරලා වර්ණනා කරන්න පුළුවන් කියන දේ ඔබට කතා කරන්න කැමතියි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். අපේ ස්වාමී යේසුස් වහන්සේ ප්‍රශංසාවට උන්වහන්සේ මාතෘ තනන් වහන්සේ. அவர் புகழ்ச்சிக்கு பாத்திரராக இருக்கிறார். වහන්සේ වර්ණනාවට උන්වහන්සේ මාතෘ තනන් වහන්සේ. நாங்க அவரை துதிக்கிறது தான் அது எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாக தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். අපි උන්වහන්සේට ප්‍රශංසා කරන එකයි අපට එක යහපත් එක ඔබියනසේ උන්වහන්සේ තබා තිබෙනවා. நன்றா கவனியுங்க. උන්ට සමන් දෙන්න. எங்கேயும் தேவனை துதித்து தொழுது கொள்ள முடியும். ඕනම ස්ථානයක දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරලා නමස්කාර කරන්න ஆனா පුළුවන්. ஒரு சில காரியங்களை நாங்கள் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். නමුත් සමාන කරුණු කාරණාවන් හැම විටම අපි දැනගත යුතුයි. எல்லாரும் எடுங்க 150வது சங்கீதம் முதலாவது வார்த்தை. 150 වෙනි ගීතාවලිය පළවෙනි පදය. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். கவனிங்க, அவருடைய பரிசுத்த தேவனை பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கித்தான் நாங்க புகழணும். දෙවියන් වහන්සේව උන්වහන්සේගේ සුද්ධ වූ ස්ථානයේ කෙරේ තමා උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க, අද ඉගෙන ගන්න. அந்த ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ සුද්ධ ස්ථානයේ සිටිනවා. அவர் 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடும்போது அவர் அங்கே வருகிறார். දෙදෙනෙක්ෝ තිදෙනෙක් උන්වහන්සේගේ නාමයේ එක්සිත වෙන ස්ථානයේ උන්වහන්සේ පැමිණෙනවා. அவர் பரிசுத்தர், அவர் இருக்கிற இடமும் பரிசுத்தமானது. උන්වහන්සේ ශුද්ධයි, උන්වහන්සේ සිටිනා වූ ස්ථානයේ සුද්ධ ස්ථානයයි. ஆமென். ஆமென். அவருடைய அந்த தராதரம் என்ன, தகுதி என்ன, பரிசுத்தர். උන්වහන්සේ ඒ තරාතිරම් සිදුවීමක් උන්වහන්සේ බලන්නේ නැති ශුද්ධ දෙවියන් அவர் වහන්සේ. வானத்தை உண்டாக்கினவர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், திரும்பவும் வரப்போகிறவர். அவருடைய ஸ்தலத்தை நோக்கித்தான் அந்த புகழ்ச்சி கடந்து போக வேண்டும். උන්වහන්සේ ආසයේ සිටිනවා. උන්වහන්සේ සිංහාසනේ ඇති කළා වූ සිංහාසනේ උන්වහන්සේ වැඩවසන වූ තැනන් වහන්සේ උන්වහන්සේගේ ඒ උන්වහන්සේ සිටින ස්ථානයේ කෙරේ තමයි උන්වහන්සේ වර්ණාව තබා තිබෙන්නේ. எந்த அதிகாரியோ, எந்த பலனுள்ளவனோ, எந்த கனமுள்ளவனோ தேவனுடைய இடத்துல வைக்க கூடாது. කිසිම බලයක් කෙනෙක් වේවා, කිසිම කියන්නේ නිර්භීත කෙනෙක් වේවා, ඔවුන්ලා දෙවියන් වහන්සේ සිටින ස්ථානයේ ඔවුන්ව තබන්න அல்லது බෑ. உனக்கு உதவி செய்கிறவர்கள் அந்த தேவனுடைய ஸ்தானத்துக்கு நாங்கள் கொண்டு போக கூடாது. ඊළඟ ඔබට උපකාර උදව් උපකාර කරන කෙනාව දෙවියන් වහන්සේ සිටින ස්ථානයට ගෙනියන්න බෑ. சொல்லுங்க, அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். වහන්සේ පමණයි ප්‍රශංසාට පාත්‍ර තැන වහන්සේ. ஆமென். அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். වහන්සේ පමණයි ගෞරවයට පාත්‍ර තැන වහන්සේ. அழிந்து போகிற மனிதனையும் அழிந்து போகிற மகிமையையும் வைத்து அதை புகழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது. අද විනාශ වෙනා වූ දේ කෙරේ, විනාශ වෙනා වූ මනුෂ්‍යයෙක් කෙරේ ඔවුන්ව බලමින් ඔවුන්ව වර්ණනා කරමින්
කරමින් තබන්නා වූ කාල වැටිට තිබෙනවා. சவுல் தனக்கண்டு ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டினான். සාවුල් තමාටම කියලා කදේශයක් ඔහු ගොඩනැගුවා. நான் தான் என்னால் தான் எனக்குத்தான் இப்படித்தான் என்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டினான். මම තමයි මාට වෙනුවෙන් මම තමයි කියා ඔහුටම කියා ඔහු දේශයක් කියන්නේ ගොඩනැගුවා. இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களுக்கண்டு ஜெயஸ்தம்பத்தை தங்களுடைய பெயருக்கண்டு தங்களுக்கண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கண்டு கட்டி අර கொண்டிருக்கிறார்கள். කිතුණුවා නායක මොකද කියන්නේ තමා වෙනුවෙන් තමාගේ දරුවා වෙනුවෙන් කාරණා කරනු කාණගෙන දේශුමේ මේ ස්ථානයේ වුන් ගොඩනගමින් සිටිනවා. ஆண்டவருடைய இடத்துக்கு எந்த கிறிஸ்தவ தலைவனோ ஊழியனோ மந்தைகளோ பணமோ பொருளோ இச்சையோ அந்த இடத்துல நாங்க வைக்க கூடாது. දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේ කිතුණු නායකයා වේවා කිතුණුව වේවා කුමන දේකුවක් තෘෂ්ණාව වේවා එමේ ස්ථානයේ අපි තබන්නට බෑ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எங்கே பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நாங்கள் புகழ வேண்டும். සුද්ධ ස්ථානයේ කරා අපි වහන්සේ වර්ණනා කරන්නට ඕනේ. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. අහස උන් වහන්සේගේ සිංහාසනය, පොළව උන් වහන්සේගේ පාපුටුව. படைப்ப நினைத்து பார், படைத்தவரையே பார். මැවීම සිතල බලන්න, මැවුම් කරුවාව සිතල බලන්න. படைப்பு கூடாக படைத்தவரை பார். මැවුම තුලින් මැවුම් කරුවා බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எங்கே எல்லா இடங்களிலும் හැම ස්ථානෙම வானத்துக்கு நீ போனாலும் அங்க தேவனை புகழ முடியும். ආසට ගියොත් හරි මේ ස්ථානයේ ඔබ උන් වහන්සේට වර්ණනා කරන්න පුළුවන්. பூமியின் கடையாந்திரத்துக்கு போன அந்த யோனா தேவனை ஸ்தோத்திரித்து புகழ்ந்தான். පොළවේ පාළ ස්ථානයේ ගියා වූ ඒ යෝනා දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ සිටම උන් වහන්සේට වර්ණනා කළා. ஆமென். ஆமென். எங்கேயும் நான் சொல்றது கேளுங்க, நீ வானத்துல பிளைட்ல போனாலும் தேவனை புகழ முடியும். ඔබ එහෙල ආසේ ගුවන් යානේ ගියොත් හරි උන් වහන්සේට වර්ණනා කරන්න நீ පුළුවන්. தண்ணீர் கீழே இருந்தாலும் தேவனை புகழ முடியும். ජල මැද ඔබ ගැඹුරේ සිටියත් හරි උන් වහන්සේට ප්‍රශංසා எந்த කරන්න පුළුවන්. இடத்திலும் හැම ස්ථානෙත් எந்த சூழ்நிலையிலும் කුමන වාතාවරණයේ அது வனாந்தரமா ඒක இருந்தாலும் කාන්තාරේ அது වේවා, சமுத்திரமா இருந்தாலும் ඒක මුහුද அது වේවා, பூமியின் கடையாந்திரமா ඒක இருந்தாலும் පොළවේ සීමාව වේවා, தேவனை புகழ்ந்து தொழுது கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් වර්ණනා කරන ගාව නමස්කාර කරන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. நீ கடந்து போகிற பாதையிலும் அவரை மாத்திரம் புகழ்ந்து அவரை உயர்த்து. ඔබ පසු කර යන්නා වූ මාර්ගයේ උන් වහන්සේ පමණක් වර්ණනා කරලා උන් වහන්සේ நீ ප්‍රශංසා கடந்து කරන්න. போகிற பாதை அது வனாந்திரமா, அது வேதனையா, காயமா, அது நீ பூமியின் தூளிலே கூட இருக்கலாம், தூசியை போல் மாற்றப்பட்டிருக்கலாம், அந்த இடத்திலிருந்தும் தேவனை உன்னால் புகழ முடியும். அந்த அளவு தேவன் பெரியவர். පසු කර යන්නා වූ මාර්ගයේ කාන්තාර වේවා, පොළොවේ සීමා දූවිල වේවා, එම ස්ථානයේ සිටත් උන් වහන්සේට වර්ණනා කරමින් ප්‍රශංසා කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව මාතෘ තනන් වහන්සේ වර්ණනාවටත් මාතෘ තනන් திரும்ப වහන්සේ. திரும்ப சொல்ற, எங்கேயும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் தேவனை புகழ வேண்டி இருக்கிறது. නැවත නැවත ඔබට කියනවා හැම ස්ථානයේ කුමන වාතාවරණය වේවා, කුමන ස්ථානයේ වේවා, හැම මොහොතේම හැම ස්ථානයේ උන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් වර්ණනා කළ යුතුයමයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இரண்டாவது கேள்வி என்ன? எதற்காக? දෙවනුව කුමක් සඳහාද? 150 இரண்டாவது வார்த்தை 150 ගීතාවලිය දෙවනි පදය. என்ன பாருங்க, මේ බලන්න. என்ன பாருங்க, මේ බලන්න. இந்த கண்களை, මේ දැන கண்ணுக்கு மேல என்ன இருக்குது? දැන කුමද තිබෙන්නේ? என்ன இருக்கு? කුමද තිබෙන්නේ? என்ன இருக்கு? කුමද තිබෙන්නේ? இம இருக்கு. ස්පීල තිබෙනවා. அதுக்குள்ளத்தான் இந்த கண்ணை வச்சிருக்கிறார். ඒක වට තමයි දැනත් තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது யாருடைய வல்லமை? කාගේ බලයේද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த தலைமுடி எல்லாம் உடம்பு முழுவதும் வந்தா உன்னை யார் என்று சொல்லலாம்? ඉසේ කෙස් පවා මුළු ශරීර තිබෙන්නා වූ හැම දෙයක්ම කාගේ කියලාද කියන්න පුළුවන්. இந்த தலைமுடி முழு உடம்புலயும் வந்துட்டு. මේ ඉසේ කෙස් එක මුළු ශරීරෙටම ආවා. ஆவனா මොනාද කියලා කියන්නේ அட கோரில்லான்னு தான் சொல்ல வேண்டி வரும். என்னது? ගෝරිල්ලා. அண்ணன் எக்ஸ் கோரில்லா என்னவா? ගෝරිල්ලා වර්ද. அண்ணன் எக்ஸ் கோரில்லா வருது, එක්ස් ගෝරිල්ලා එනවා. அண்ணன் வை கோரில்லா வருது, වයි ගෝරිල්ලා එනවා. அண்ணன் கியூ கோரில்லா வருது. අන්න කීව් ගෝරිල්ලා එනවා. பாருங்க, இந்த அளவோட அவருடைய வல்லமை. කියන්නේ මේ ආකාර කියන්නේ ඒ බලය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன்.
அபிஷாக் தம்பி இன்னொரு 6 அடி வளர்ந்தா என்ன செய்யறது? இப்போ கட்டினா எப்படி கட்டுறது நாங்க? අභිෂේක මල්ලි තවත් අඩි 6ක කියන්නේ இப்ப උසවනාல මොකද කරන්නේ? 6-2 நான் 5-2 පායි අඟල් දෙකයි. மே 6-2 இன்னொரு 6 போனா 12 நாள் ஆயிரும். තවත් 6ක් ගියා නම් 12ක් වෙනවා. இதெல்லாம் உடைக்க வேண்டி வந்துடும். කඩන්න වෙනවා බිල්ඩිම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கேளுங்க ஆமென். ආමේන්. அவருடைய வல்லமை உள்ள கிரிய 1-2 அல்ல. වංශික බලවත් ක්‍රියාවන් එකක් නොවේ දෙකක් නොවේ. எப்பயாவது சிந்திச்சிருக்க மாட்டீங்க. කවදාවරි ඔබ කල්පනා කරලා ஏன்னா නැති அந்த වෙන அறிவு இல்லையே, அந்த கீழ்ப்படிதல் இல்லையே. ඒ දැනගැනීමේ කික්කරුකම අපිට නැහැ නේද? எதற்காக நாங்க தேவனை புகழணும்? කුමක් සඳහාද දෙවියන් වහන්සේට වර්ණනා කරන්න ඕනේ? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒவ்வொருவரும் தனி ரகம். එක එක්කිනක් ரகம் ரதம் அல்ல ரகம். இப்ப நான் இவரை உதாரணப்படுத்த போறேன். මොව උදාහරණට ගන්නවා. வாராரு, මේ වෙනවා. கேட்டுக்கொள்ளுங்க. என்ன பாருங்க, මේ බලන්න. මේ මේම කරනවා. வாசல்ல இருந்து தொடங்கிடுவார் இப்படி. දොරකොඩ සිටම පටන් ගන්නවා. ஒருத்தர் வாரார் இப்படி, කෙනෙක් එනවා මේම. இவர் வாரார் இப்படி. මෙයා එනවා මේම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அது இப்ப ඉන්පස්සු வந்து இவர் என்ன செய்யறார்? கதிரே ඉන්පස්සු පුටුව තට්ටු කරලා ஒருத்தர் அப்படியே உட்கார்றாரு. තව කෙනා එම වාඩි அவர் වෙනවා. என்ன மூல யோசனைல வாராரு தெரியாது. මොනවයි කල්පනා වෙනවද කියලා දන්නේ නැහැ. இப்ப தட்டி நிக்கிறார். තට්ටු කරලා அவரை වාඩි. எல்லாம் பாக்குறார். හැමතැනම அது බලනවා. எல்லாரும் துதிக்கிறாங்க. හැම කෙනාම ප්‍රශංසා කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எல்லாரும் ஒவ்வொரு ரகம். කෙනෙක් එක්කෙනා එක එක විදියයි. ரகம். එක එක ආකාර. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எல்லாரும் ஒவ்வொரு தனித்துவம் நிறைஞ்சவர். එක එක්කෙනා තම තමා කියන්නේ පෞද්ගලික භාවයයි. ஒருவர் ஒரு விசுவாசி வீட்டில் இருப்பார். ඇදෙල්ලිවන්තේ උණුගේ නිවස සිටිනවා. உடுத்த உடுப்பு மேசைக்கு மேல கிடக்கும். ඇඳපු ඇඳුම මේස උඩ තිබෙනවා. சாப்பிட்ற மேசைக்கு மேல. කෑම කන මේස උඩ. சப்பாத்து ஆக்கள் வார வழியில கிடக்கும். කෙලපු දෙක කියන්නේ මිනිස්සු එන ඉදිරියේ තිබෙනවා. கட்டில்ல ஒதுக்கியே இல்ல. ඇඳ පිරිසුදු කරලාම නැහැ. ஆக்கள் போகலதான் அப்படியே கொண்டு போவாங்க. මිනිස්සු යන විට තමයි ඕම රැස් කරගෙන යන්නේ. இதே அவர் එයාම கடைக்கு போகிறார். ඌ කඩේට යනවා. கடையில போய் உட்கார்றார். කඩේට ගිහලා මෙලෙස ඉඳමින් වාඩි වෙනවා. வெயிட்டர் வாரா, වේටර් එනවා. என்ன ஐயா உங்களுக்கு வேணும்? මොකද්ද ඔබට ඕනේ? முதல் தண்ணி கொண்டு வா. පළමු වතුර ගේන්න. அவர் திரும்ப வாரார். தண்ணி கொண்டு வர மாட்டார், வாரார். වතුර ගේන්නේ නැහැ. ඌ නැවත එනවා. உங்களுக்கு மினரல் வாட்டர் வேணுமா, நார்மல் வாட்டர் வேணுமா? මිනරල් වතුර ඕනේද සාමාන්‍ය වතුර ඕනේද? தண்ணி கொண்டு வா. වතුර ගේන්න. திரும்ப வாராரு. නැවත එනවා. ஹாட் வாட்டர் வேணுமா, மினரல் வாட்டர் வேணுமா, நார்மல் வாட்டர் வேணுமா? උණු වතුර ඕනේද මිනරල් වතුර ඕනේද සාමාන්‍ය அவர் වතුර? வீட்டுல எப்படி குடிப்பாரு? ගෙදර කොහොමද බොන්නේ? கழுவினோ கழுவிலேயே குடிச்சிருவாரு. සෝදලා නොසෝදලා වේවා බොනවා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සමහර வெளியில அவர் எப்படி நடந்து கொள்வார்? පිටස්සර කෙලෙසද ඇසිරෙන්නේ கொஞ்சம் வித்தியாசம். විවිධයි. அதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். එක එක්කෙනා එක එක ඔවුන් පෞද්ගලික භාවයයි. ஆண்டவருடைய கிரிய வல்லமை நிறைந்தது. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවන් බලවන්තයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අත්පොළසුනාදින බලන් වහන්සේට ප්‍රශංසා. ஆண்டவருடைய கிரிய வல்லமை நிறைந்தது. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවන් බලවන්තයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய கிரிய வல்லமை நிறைந்தது. දෙවියන් වහන්සේ ක්‍රියාවන් බලගතු. சும்மா உன்னை கண்ணை பார். නිකන් මේ දැනත් බලන්න. இந்த மூக்கம் எப்படி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? මම මෙනාසේ අනිත් පැත්ත මේව තබුවාන அதுக்கு කොහොමද? ஒரு தனி கூட உண்டாக்கி இருக்க வேண்டி வரும். ඒකට වෙනම එක තනිම කියන්නේ ඒක පත් කරන්න ඕනේ තිබෙනවා. කුඩයක්. குடைய மறந்துட்டாரு. இப்படி வச்சா தூசி வந்துருமே, குட வேணுமே. කන පිට තබුවාන කුඩයක් ඕනේ නේ. மழை நேரம் இதுக்குள்ளேயும் போயிருமே, நாசிக்கலாலே போயிருமே. වර්ෂාවට කියන වතුලේ ඇතුළට යනවා නේද? இந்த காது ரெண்டு மட்ட பக்கம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? මේ කන් අනිත් පැත්තේ තබුවාන කොහොමද? பின்னால வந்து பிரதர் ரமேஷ் ரமேஷ் මෙහෙම කෑ ගන්න වෙනවා. முன்னால பேசுற விலங்காது, இங்க இல்லையா இருக்குது? ඉස්සරහන් කෑවොත් වෙන ඇහෙන්නේ නැහැ පිටිපස්සේ சொல்லுங்க තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளை பாருங்க. උන්වහන්සේගේ බලවත් ක්‍රියාවන් බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவருடைய வல்லமை உள்ள கிரியை இது மாத்திரமா? උන්වහන්සේගේ බලවත් ක්‍රියාවන්. உண்ட வாழ்க்கையில செய்த கிரியைகள் வல்லமை நிறைந்தது ஒன்றா இரண்டா? ඔබගේ ජීවිතේ උන්වහන්සේ කළා වූ බලවත් ක්‍රියාවන් එකක්ද දෙකක්ද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக, උන්වහන්සේගේ බලවත් ක්‍රියාවන් නිසා அவருடைய மகத்துவம்,
උන්වහන්සේගේ මහෞත්ම බව. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். කිසිම කෙනෙක් ලං නොවන විලාවේ ආලෝකයේ වාසය කරන දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. எதற்காக? කුමක් සඳහාද? அவருடைய வல்லமை, වහන්සේගේ බලය. அவருடைய கிரியைகள், වහන්සේගේ அவருடைய ක්‍රියාව. மகத்துவத்துக்காக. වහන්සේගේ මහෞත්මයාවන් නිසා. உண்மையில துதிக்கிறவன் எப்படி புகழ்வான் தெரியுமா? අවංකයෙන් ප්‍රශංසා කරන්න කෙනා කෙලෙසද වර්ණනා කරන්න කියලා දන්නවාද? சங்கீதம் 97 12வது வார்த்தை சொல்லுகிறது, 97 වෙනි ගීතාවලියේ 12 වෙනි පදයේ කියනවා எங்களை நீதிமான்களாய் மாற்றினதுக்காக நான் உம்மை புகழுகிறேன். අපෝ ධර්මිෂ්ඨ අය ඇටියට පත් කරපු නිසා ඔබ වහන්සේට වර්ණනා කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீதிமானாக எங்களுக்கு வெளிச்சத்தை வைத்திருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். ධර්මිෂ්ඨයමද අපට ඔබ වහන්සේ ආලෝකයේ තබා තිබෙන නිසා ඔබට වර්ණනා කරන්න. செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறதுக்காக உம்மை துதித்து ஆராதிக்கிறேன். අපෝ අදවත් උතුව සිටිනව නිසා ප්‍රීතිය එම නිසා ඔබ වහන්සේට වර්ණනා කරන්න. எங்கட புகழ் துதி ஆராதனை எப்படி தெரியுமா? අපේ ප්‍රශංසා නමස්කාරයේ වර්ණාව කෙලෙසද அவ்வளவு கசப்போடையும், ඒ හැමලේ තුලින් තිත්තකමෙන් அவ்வளவு வைராக்கியத்தோடையும், அவ்வளவு பெருமையோடையும், அவ்வளவு கீழ்ப்படியாமையோடு ඒක අකීකරුකම என்ன பாரு, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். நடுக்கடல்ல தாழ்ற ஒருத்த மாறிச்சாங்கட பாரு. ඔබට ප්‍රශංසා කරනවා ඔබට වර්ණනා කරනවා කියලා මෙම කියන්නේ මූදේ මැද සිටමින් කියන්නේ දඟලන සිටිනවා වගේ තමයි நீந்த සිටින්නේ. தெரியாதவன் போய் நடுக்கடல்ல விழுந்தா පීනන දන්න කෙනා මූදේ මැදෑරිය වැටුණා ஒரு නම් கொஞ்சத்துல ஃபுல் கை விளங்கும், ටිකකින් මුළු දෑත්ම පේනවා, கொஞ்சத்துல கை குறையும், ටික ටික අඩු වෙනවා, அப்படியே குறையும், ඊට පස්සේ පාත් වෙනවා, அப்படியே தலை முடி லேசா விளங்கும், ඊපස්සේ ඉසේ කෙස් அப்படியே ටිකක් உள்ளுக்கு වෙනවා. போயிரும். ඊපස්සේම ගිලෙනවා. நல்லா நினைங்க, හොඳට කල්පනා කරන්න. தேவனை எப்படி ஸ்தோத்தரிக்கிறது, எப்படி துதிக்கிறது, எப்படி புகழ்கிறது என்பதை மறந்துடாதீங்க. දෙවියන් වහන්සේ කෙලෙස ප්‍රශංසා කරනවාද වර්ණනා කරනවාද කියන එක අමතක නොකරන්න. ஆமென். ආමේන්. அவர் மகத்துவமானவர், වහන්සේ මහා උත්තමයන් அவர் තෙරුවන් மகா වහන්සේ. பெரியவர், වහන්සේ අති බලවන්තයි. அவர் மகா உயர்ந்தவர், වහන්සේ මහා උසස් වූ அவர் තැනැන් மகா වහන්සේ. மகா வல்லமை உள்ளவர். වහන්සේ මහත් වූ බලවන්ත තැනැන් වහන්සේ. பாபிலோனுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க, බබිලෝනට නමක් තබුවා. மகா பெரிய பாபிலோன். අති කියන්නේ උස්න කියන්නේ බාබිලෝනේ කියා. மகா අති மகா විශාල. ஆண்டவருக்கு அதைவிட மகா. ඒකට වඩා දෙවියන් වහන්සේ විශාල. கரங்களை தட்டி தேவனை අත්පොළසනාද மகிமைப்படுத்துங்க. මේ දෙවියන් වහන්සේට මහිමෙලපත් කරමු. உன்னுடைய ஜீவிக்கிற ஆண்டவர் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர். අපේ ජීවමාන දෙවියන් වහන්සේ එපමණ උන්වහන්සේ මහත්මයේ දෙවියන් சொல்லுங்க වහන්සේ. ஆமென். ආමේන්. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. எங்கே எதை நோக்கி துதிக்க வேண்டும்? කුමක් කළාද ප්‍රශංසා කළ යුතුද? எதற்காக தேவனை புகழ வேண்டும்? කුමක් සඳහාද දෙවියන් වහන්සේට වර්ණනා කරන්න ඕනේද? நன்றா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பு, එක කරුණක් இணையற்ற மகத்துவத்துக்காக அவரை இன்னொன்றோட ஒப்பிட முடியாது. තව දේ සමග උන්වහන්සේව සමාන කරන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இன்னொன்றோட அவரை ஒப்பிட முடியாது. තව දේ සමග උන්වහන්සේව සමාන කරන්න இன்னொரு බෑ. தெய்வத்தோட அவரை வைக்கலாம். තව දෙවියන් සමග උන්වහන්සේ සමාන කරන්න බෑ. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இயேசு மாத்திரம்தான் பரிசுத்தம் உள்ளது. මොමන දෙවිවරු සිරිතර යේසුස් වහන්සේ පමණයි සුද්ධ දෙවියන් அதுதான் වහන්සේ. எங்களுடைய ஸ்பெஷல். ඒක අපේ විශිෂ්ට. அந்த ஸ்பெஷலை தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඒ විශිෂ්ට භාවය තමයි අපට දී තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஐயோ இந்த பைபிளுக்கு போறவன் தூசணம் பேசுறானே என்று சொல்றாங்க. මේ බයිබල් කාර්යයන් මොවුන් කියන්නේ අනවශ්‍ය වචන කතා කරනවානේ, කියන්නේ අපවිත්‍ර වචන. அவன் தூசணம் பேசுவான், பைபிள்காரன் பேசக்கூடாது. ඔව් අපවිත්‍ර වචන කතා කරන්න පුළුවන්, බයිබල් කාර්යයන් කතා කරන්න ඕනේ නැහැ. அப்படின்னா என்ன? එහෙනම් කුමක්ද? தேவனுடைய மகத்துவம் சபையாகிய நீதிமான்களை கொடுக்கப்பட்டிருக்கு. දෙවියන් වහන්සේගේ මහෞත්ත භාවයෙන් සභාව විසිනව ධර්මිෂ්ඨයන්ට දී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இணையற்ற மகத்துவம், ඒක කියන්නේ සමාන කරන්න බැරි මහත්ම வல்லமையான செயல் அவருடைய. බලවත් ක්‍රියාවන් උන්වහන්සේගේ. ஆமென். ஆமென். இந்த நாட்கள்ல அவர் செய்த வல்லமையான செயல்களை நினைத்து பார். මේ කාලවල උන්වහන්සේ කළව බලවත් ක්‍රියාවන් සීකරලා බලන්න. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. அவர் யார்? වහන්සේ කවුද? அவர் யார் என்பதற்காக நினைத்து அவரை புகழு. වහන්සේ කවුද කියලා කියන්න ඕනේ තරමට සිතමින් அவர் වර්ණනා என்ன කරන්න. செய்தார் என்பதை நினைத்து புகழு. වහන්සේ කුමක් කළාද කියලා සිතමින් වර්ණනා කරන්න. 99.9% மக்கள் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபையினால். 90ක ජනතාව ජීවතුන් අතරේ සිටින එක උන්වහන්සේ කරුණාවයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது நாங்க உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான். ජීවත අතරේ සිටින උන්වහන්සේ කරුණාවයි. எங்களை நினைக்காத
எங்களை விசாரிக்காம அட்ரஸே இல்லாமல் போக வேண்டிய எங்களை அட்ரஸை வைத்து முகவரியை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றி සිත නොමැති තරමට ලිපිනයක් කියන නොමැති තරමට තබන්නේ නැති තම ස්ථානයට ලිපිනයක් ඇති ස්ථානය ඇටියට කියන අපි මතක තබන්න පුළුවන් ස්ථානයට උන්වහන්සේ අපව තබා இணையற்ற மகத்துவத்துக்காக කියන්නේ සමාන කරන්න බැරි මහත්ව வல்லமையான செயலுக்காக බලවත් ක්‍රියාව නිසා அவர் யார் என்பதற்காக උන්වහන්සේ කවුද කියන அவர் නිසා என்ன செய்தார் என்பதற்காக උන්වහන්සේ කුමක් කරපු නිසා அவர் சிலுவையில் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். කුරුසිය උන්වහන්සේ අප වෙනුවෙන් සියල්ල කළ නිම කළා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்க சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். උන්වහන්සේ කුරුසිය හැම දෙයක්ම කළ නිම කළා. ஒன்று எதை நோக்கி, එකක් කුමක් සඳහාද? எங்கே, இரண்டாவது எதற்காக, කුමන ස්ථානද කුමක් සඳහාද? மூன்றாவது எவ்வாறு. ඊළ තුන්වෙනුව කෙලෙසද? சங்கீத 150 3 4 5. ගීතාවල 150 3 4 5. எவ்வாறு துதிக்க வேண்டும் என்ன பாருங்க. කෙලෙසද ප්‍රශංසා කරන්න ඕනේ. எவ்வாறு துதிக்க வேண்டும் කෙලෙසද ප්‍රශංසා කරන්න. திரும்ப வாசிங்க. அப்படின்னா என்ன சிங்களத்துல தங்கச்சி? ඔරණෑ ශබ්ද. எக்கால தொனியோடு ඔරණෑ ශබ්දය. உயர்த்துங்க அந்த துதிய, උසවන්න ඒ அந்த ප්‍රශංසා. புகழை உயர்த்துங்க, ඒ වර්ණාව ඔසවන්න. எல்லாருக்கும் காண்பீங்க, හැමෝටම පෙන්눔 කරන්න. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, හැමෝටම පෙන්눔 ஒரு කරන්න. அடையாளப்படுத்துங்க. ඒක සලකුණක් වශයෙන් පෙන්눔 சொல்லுங்க කරන්න. ஆமென். ආමේන්. மௌன சாமியா இருக்காதீங்க சபையில வந்து. නිහඬ භාවය ඔබ සිටින්න එපා සභාවට පැමිණ. என்ன சாமி? மௌன சாமியா இருக்காங்க. නිහඬ භාවය ඔබ සිටින්න එපා. அதை உங்களுக்கு சொல்லி காட்டினா தான் நல்லது. ඒක ඔබට කියලා පෙන්වන්න කරන තමයි හොඳයි. මෙලෙස எதுக்கு? කුමක් සඳහාද? உனக்கு முகவரியை கொடுத்திருக்காரு, ඔබට ලිපිනයක් දී තිබෙනවා. அதுக்கு. ඒක සඳහා நீ பலவீனன், ඔබ දුර්වලයි. அவர் உண்மை உள்ளவர், උන්වහන්සේ විශ්වාසවන්තයි. கை கீழே. நீ உண்மையற்றவன், ඔබ විශ්වාස නොමැති කෙනා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. இது உங்களுக்கு நல்லது இல்ல. ඒක යහපත් නෑ ඔබට. சொல்லுங்க ஆமென். ආමේන්. யாரோ சபைக்கு வரக்கல சொல்லிட்டு வந்தாங்களாம், இன்றைக்கு இருக்கு சாம்பார். කවුරුහරි කෙනෙක් සභාවට එනකොට කියාගෙන ආවලු. கௌர அறிஞமே சபாவை கட்டிய. සභාවට කියලා ආවලු අද තියෙනවලු සාම්බාර. இன்றைக்கு எப்படியும் சாம்பார் ஒன்று இருக்கு எங்களுக்கு. අද අපිට සාම්බාරුවක් තිබෙනවා. இன்னைக்கு எப்படியும் இருதயத்தை குத்துவாரு. අද අදවත හනිනවා. கடைசி ஞாயிற்றுக்கிழமை தானே අවසන් නිරුදුනේ தேடி வருவாரு. හොයාගෙන எப்படியும் ஈட்டி எடுப்பாரு. කොමාරි ඉතලේ ගන්නවා. நேற்று இரவே கழிச்சிருப்பாங்க, ඊයේ රෑම කතා කරලා ඇති. அது அங்க போயிட்டு ඒ ගිහිල්ලා ඉවරයි. அது அங்க போனது எந்த காதுக்கு ஆண்டவர் போட்டுட்டார். ඒ ගිය එක මේ මගේ කනට දෙවියන් වහන්සේ දාලා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்றைக்கு எப்படி கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிப்பாரு. අවසන් නිරුදුනේ අද ඉරනවා. என்ன? பிப்பாரு. ඉරලවා. பிக்கிற மாதிரி நீ நடந்தத்தானே அது உனக்கு பிக்கிறதாக மாறும். ඉරණ ලෙසට ඔබ ඇසිරුණා නේද? එන ඒ වගේම ඉන්න. ரைட். திரும்ப வாசிங்க பிரதர். என்ன பாருங்க, என்ன பாருங்க. මේ බලන්න. வீணையோடு ஏன் அத சொல்லப்படுது? வீணை என்ன? කුඩා වීණාව කියලා කියන්නේ කුමක්ද? ஏ ඇයි? வீணை துதிக்காது, வீணையை வாசிக்கிறவர் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர். වීණාව ප්‍රශංසා කරන්නේ නැහැ. කුඩා වීණාව කියන්නේ වාදනය කරන්න තමයි උන්වහන්සේට වර්ණනා කරන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். செயல்பாடு. ක්‍රියාශීලී බව. எல்லாருக்கும் வீணையை கொடுத்தா எப்படி இருக்கும் சபையில? හැමෝටම මේ කුඩා වීණාව දුන්නාම කොහොමද සභාවේ? எல்லாரும் இப்படி இருக்கும். මේව තියෙයි. அது என்னத்தை காண்பிக்குது? කුමක් පෙන්눔 කරන්නේ නම් கடவுளுக்கு கீழ்ப்படிவோடு உண்ட பொறுப்புகளோடு. ஆமென். දෙවියන් වහන්සේට කීකර යුතුව ඔබගේ වගකීම යුතුව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. මේක පිළිගන්නේ නැහැ. பொறுப்புன்னு சொன்னா பருப்பே. වගකීම කියලා කිව්වනම් පරිප්පු නේද? அப்படி என்ன பறிப்பு? தாவீது இசைய மீட்கிறான். දාවීද් කියන්නේ
සංගීතය ඔව් නිෂ්පාදනය කරන වාදනය කරනවා. இசையை மீட்கிறான். ඔව් සංගීතය වාදනය කරනවා. கேட்டுக்கொள்ளுங்க, සවන් දෙන්න. ஒரு இசை கருவி இருக்கு. ඒක බාණ්ඩ වාදකයක් තිබෙනවා. தாவீது இசையை மீட்கிறான். දාවිද් වාදනය කරනවා. கேட்டுக்கொள்ளுங்க, සවන් දෙන්න. அது மேல போகுது. ඉහළට යනවා. தேவன் இறங்கி வாராரு. දෙවියන් වහන්සේ බැස. கரங்களை தட்டி தேவனை දෙවියන් மகிமைப்படுத்துங்க. වහන්සේට මහිමනපත් කරමු. இசை கருவியா, இசையை இசைக்கிறவரா? වාදක භාණ්ඩයක්ද ඒක වාදනය කරන්නා වූ කෙනාද? ஆமென். ආමේන්. என்ன சொல்றேன் விளங்கிக் கொள்ளுங்க. ඔබ තේරුම් ගන්න. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். දාවිද් දෙවියන් වහන්සේගේ අදවටට ඔබියන කෙනා. தாவீது வனாந்தரத்திலேயோ காட்டிலேயோ எங்கேயோ இருந்து இசையை மீட்கிறான். දාවිද් කාන්තාරේ වේවා කැලෑ වේවා කුමන ස්ථානයේ සිටි උන්වහන්සේට කියන්නේ ඒ බාධක කරනවා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இசைய கருவி எடுத்து அத பயன்படுத்துறான். බාධක භාණ්ඩ අරන් ඔව් වාදනය කරනවා. ஆண்டவர் சிங்காசனம் இருந்தவர் அப்படி இறங்கி கீழே வராரு. සිංහාසන සිටියා වූ දෙවියන් වහන්සේ බැසෙනවලු. அப்ப இசைக்கருவியா, இசைக்கருவி பயன்படுத்தி இருதயத்தை ஊற்றின மனிதனா? එන වාදක භාණ්ඩයේද ඒ වාදක භාණ්ඩේ පාවිච්චි කළා වූ හදවත වැගිරුවා වූ මිනිසයා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේට මහිමනපත් කරමු. கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு பரிசுத்தத்தோடு உன்னுடைய பொறுப்புல நீ இருந்தா, කීකරුවෙන් සුද්ධවන්තව ඔබ යටත්ව ඔබගේ වගකීම ඔබ සිටියානම් தேவன் இறங்கி வருவார். දෙවියන් වහන්සේ බැසෙනවා. தேவன் இறங்கி வந்தா மகிமை, ஆசீர்வாதம், ஜெயம், விடுதலை. දෙවියන් වහන්සේ බැසවන මහිමාන්වන්තය ජාත්‍යගෙන ජයග්‍රහණ ආශිර්වාද නිදාස. அதுதான் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். එයයි උන්වහන්සේ ප්‍රශංසාත් මැදේ වාසය කරන තැන වහන්සේ. ஓகனா, ඕගන එකද? ட்ரம் செட்டா, ட்ரம் செட் එකද? ஒக்டோபேடா, ஒக்டோபேடா, கிட்டாரா, கிட்டார்து, எதுவா இருந்தாலும் உமக்கு வேவா. அவைகள் அல்ல, வாசிக்கிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது தேவன் இறங்கி வருகிறார். ඒවා නොවේ ඒක වාදනය කරන අය කීකරු වෙනවා නම් දෙවියන් වහන්සේට උන්වහන්සේ බැසෙනවා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். படைப்புல மேலான படைப்பு மனுஷன். මැවිල්ලේ උසස් වූ කියන්නේ වැදගත්ම මැවිල්ලද කොළසාරන அவருடைய මනුෂ්‍යයා. சாயலாக உண்டாக்கப்பட்ட நாங்க, උන්වහන්සේගේ ස්වරූපයෙන් මැවුණලා වූ අපි. எங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் அது எது எக்கால தொனியா இருக்கலாம், அது வீணையா இருக்கலாம், சுரமண்டலமா இருக்கலாம், අපිට තිබෙනා වූ වගකීම ඔරණෑන වේවා කුඩා වීණ වේවා. தம்புருவா இருக்கலாம், ඒක මහා වීණා වේවා. யாழா இருக்கலாம், தீங்குழலா இருக்கலாம். කුමක් වේවා. என்ன பாருங்க, මේ බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். தேவனுக்கு முன்பாக பொறுப்ப தாழ்மையோடு அவரை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய வல்லமையை நினைக்கி நிற்கும் போது தாவீது இசைச்சதை விட நாங்க எங்களுடைய இருதயத்தை ஊற்றும் போது அவர் எங்கள் மத்தியில வருகிறார். ඔබට තිබෙනා වගකීම උන්වහන්සේ දෙස බලමින් යටත්කමේ කීකරු වෙමින් උන්වහන්සේට ඒ ඔබ කරන විට දාවිත් වියලින් ඔබ ප්‍රශංසා කරනවා නෙම කරනවා නම් උන්වහන්සේ බැසෙනවා ඇත. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இது தெரியாத உணர்வற்றவர்களே, මේක දන්නේ නැතුව ඔබ ඇඟින් බල නොමැති කෙනෙක් ඇටියට. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த ஆலயம் இருக்குது, ஒருவர் வந்து நேற்று வந்து கூட்டி ஒதுக்குறாரா? அத்துகானவர் කෙනෙක් ඇවිල්ලා මේ සභාව තිබෙනවා මේ ස්ථානයේ කෙනෙක් ඇවිල්ලා අතු ගන්නවද? எதுக்காக? කුමක් සඳහාද? தேவனை சந்திக்க. දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எதுக்காக? කුමක් සඳහාද? தேவனை புகழ. දෙවියන් වහන්සේට වර්ණනා කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்றைக்கு இருக்கிற எல்லாமே சோத்து கிறிஸ்தவம், சோம்பேறி கிறிஸ்தவம். අද තිබෙන හැම කිතුණු අයම කියන්නේ මැලෑනික වූ කිතුණු අය යටිට සිටින්නේ. மற்றது இவர் சொல்ல இல்லை. சோத்து கிறிஸ்தவம், சோறு කියන්නේ ආහාර බත් பத் கித்துனூன், கொத்து ரொட்டி கித்துனூன், அலசகம கித்துனூன். சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்ன மாதிரி யோவான் ஸ்நானம் வேணும் தானே உங்களுக்கு? මේ වගේ බෞතිස්ත කෙනෙක් ඕනේ නේද? මෙයා වගේ මං වගේ. ෆාස්ට් වගේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, හොඳට සවන් දෙන්න. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. என்ன சோறா இருந்தா என்ன கொத்தா இருந்தா அதை விட ஆண்டவர் கீழ்ப்படுகிறது தான் எங்களோட போஜனமா இருக்க வேண்டும். කුමන කොත් වේවා කුමන අලසකම වේවා එකට වඩා කීකරු වෙන එකයි අපේ වගකීම යටිට තිබෙන්නේ. வகக்கீம நம்மை கேமக் என்ற போஜனம் அவருக்கு கீழ்ப்படிதல் தான்.
මගේ කියන්නේ මගේ කියන්නේ උගන්වීම මම මගේ කෑම என்ற போஜனம் என்ற சாப்பாடு මගේ கீழ்ப்படுதல் ආහාරයන උන්වහන්සේට කීකරුවීමයි. சொல்லுங்க ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේට මහිමට පත් කරමු. தாவி செஞ்ச வாத்தியமா தேவன்ட்ட போச்சு. දාවිද්ද ඔවුන් වාදනය කළපුවකේ කියන්නේ වාදකයේද උන්වහන්සේගේ වෙතට ගියේ. தாவீது முழு இருதயத்தோடு பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி இசைத்த பொழுது தேவன் வந்தார் அந்த இடத்துல. දාවිද් මුළු සිතින් උන්වහන්සේසේ බලමින් ඔහු වාදය කළපු නිසා උන්වහන්සේ මේ ස්ථානට இன்னைக்கு පැමිණියා. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். මෙලෙස සිටින වූ මිනිසෙක්ව දෙවියන් වහන්සේ අද සොයමින් සිටිනවා. ஆமென். ආමේන්. தேவன் தேடுகிறார். දෙවියන් වහන්සේ සොයමින් සිටිනවා. இப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை, உலகத்தோடு மறித்தவர்கள் அதிகம். මේ වගේ මිනිස්සු අද නැහැ. ලෝකයේ සමග එකඟ වී මැරිච්ච අය තමයි සිටින්නේ. உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிக்கிறவர்கள் அதிகம். ලෝකයා සමානව කතා කරන අය තමයි අධික ලෝකේ සිටින්නේ. සමග එකතු වෙලා ජීවත් වෙන මිනිසුන් වැඩි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இப்படிப்பட்டவங்க மனம் திரும்ப வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். මේ අය පසුතැවිලි විය යුතු කාලෙට පැමිණ සිටින්නේ. சில காரியம் உன் கணவனுக்கு அது சரி, සමහර දේවල් ඔබගේ ස්වාමි පුරුෂයාට ඒක හරි. சில காரியம் உன் மனைவிக்கு ஒத்து போறது சரி. සමහර දේවල් ඔබගේ භාර්යාවට එකඟ සමාන වෙන එක நாங்க விருப்பத்துக்கு ஒத்து போவதல்ல, எங்களை மீட்டு கொண்ட தேவனுக்காக மகிமையாய் நிற்க வேண்டிய ඔබ காலம். අපි කැමැත්තට ඔබියනසේ නොවේ. අපි අපව මුදාගත්තේ දෙවියන් වහන්සේට කිකරු මේ ජීවිතයට. ஆமென். ආමේන්. தேவனுக்கான ஆயத்தங்கள், தேவனுக்காக தேவனை புகழ்றதுக்காக எவ்வளவு முன்னுரிமை. දෙවියන් වහන්සේ වෙනුවේ සූදානම් වී උන්වහන්සේට වර්ණයක් කරන පිණිස කොපමණ ආකාරයට ඉදිරිපත් වෙනවාද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவன் கேட்டுக்கொள்ளுங்க, அவர் அரசனா இருக்கார். උන්වහන්සේ அரசர் ரஜே රජෙක් ඇටියට සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் எப்படி இருக்கார்? උන්වහන්සේ කොහොමද සිටින්නේ? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ராஜாதி ராஜா. ලෝකයේ අන්තිම දක්වා මම නුඹලා සමග සිටිමි කිව්වා රජුන්ගේ රජ උන්වහන්සේ. ஆமென். ආමේන්. கரடிக்கு மேல ரஷ்யா ஜனாதிபதி கரடிக்கு மேல இருந்து போனாலும் அந்த கரடியையும் இந்த மனுஷனை உண்டாக்குன தேவன் ராஜாதி ராஜா. රාජ්‍ය ජනාධිපතිතුමා කියන්නේ වලාටුල සිටිනා වූ සිටමෙන් පොරබැඳේ සේක්මන් නොවේ අපේ රජතුමා රජුන්ගේ රජ වූ තැනන් වහන්සේ. ஆமென். ආමේන්. கரடியை உண்டாக்குனவர். බලා ඇති කළ තැනන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේன். எதை உண்டாக்குனவர்? කුමක් ඇති කළාද? கரடியை உண்டாக்குனவர். වලංකාව ඇති කළ තැනන් அந்த වහන්සේ. கரடிய பழக்கி ரஷ்யா அதிபதி கரடிக்கு மேல உல்லாசமாய் போகிறார். ඒ වලං පුරුදු කරලා ඒ රාජ්‍ය ජනාධිපතිතුමා ඒක වාහනේ ගැට තබමින් ඒක වාඩි වෙලා යනවා. அவர் எவ்வளவு உலகத்தை அனுபவிச்சாலும் அந்த உலகம் அவருக்கு பரவத்தை கொடுக்காது. කොච්චර ලෞකික දේවල් භුක්ති විඳ තරේ ලෞකික දේවල් ඔහුට ස්වර්ග රාජ්‍ය දෙන්නේ නැහැ. எனக்கு உனக்கும் பரலோகத்தை தேவன் வைத்திருக்கிறார். ඔබට මට ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ ස්වර්ග රාජ්‍ය තබා அவர் දෙනවා. ராஜாதி ராஜாவே ஒழிய වහන්සේගේ රජුන්ගේ රජ මිස கத்தாதி கத்தரே ஒழிய ස්වාමීන්ගේ ස්වාමී මිස தேவாதி தேவனே ஒழிய දෙවියන්ගේ දෙවියන් වහන්සේ நீ බව. தேவனுக்கு கொடுத்த பொறுப்போடு நீ அந்த பொறுப்பு சொல்றது கீழ்ப்படிவோடு நீ தேவனுக்கு செலுத்துகிற ஒவ்வொரு புகழும் அது உன் தலைமேல் வந்து ஆசீர்வாதமாக மாறும். ඔබ ඔබට දෙවිතින වගකීම කීකරුවමින් වහන්සේ කරන විට සිල් ආශිර්වාදය ඔබ කෙරේ පැමිණෙනවා ඇත. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆகையினால் இந்த ராஜாதி ராஜாவை எப்படி புகழோடு மண்டு விளங்கிக்கொள். නිසා මේ රජුන්ගේ රජතුමාව කෙලෙස වර්ණනා කරන්නට ඕනද කියා ඔබ දැනගන්න. ஆமென். ආමේන්. பாருங்க, இதுல பாடுறவங்க இருக்கிறாங்க, ගායනා කරන අය සිටිනවා. வாத்தியம் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. වාදක බාදන කරන අය සිටිනවා. இப்ப நான் பாட போறேனா, දැන් ගායනා කරනවා. அவர் அடிக்க போறார். ඔව් වාදනය කරන්නට යනවා. உம்மை அல்லாமல் அவர் அடிப்பாரான்னு பாருங்க. அதுக்கு அடிக்கலுமா? ඔව් වාදනය කරන්න පුළුවන් වේද? அவர் எனக்கு அடிக்கிற மாதிரி பாக்குறாரு. ට ගහන වගේ බලනවා. எப்படி அடிக்க பாக்குறாரு? කොහොමද நான் ගහන්නේ? பாடினதுக்கு அவருக்கு அடிக்க அடிங்க பாப்போம். මේව ගායනා කරන්න ගන්න පුළුවන්ද? உம்மை அல்லாமல் அடி பாப்போம். වාදනය කරන්න පුළුවන්ද? அவருக்கே அது கஷ்டமா இருக்கு. ඔටම අමාරුයි. தேவனுடைய செவிக்கு இனிமையாக, மற்றவங்களோட செவிக்கு இனிமையாக
இருக்கணுமெண்டா எங்கட கீழ்ப்படிதல் முக்கியம். දෙවියන් වහන්සේගේ හඬට අනුදාය අඬට මීරව තිබෙනවා නම් කීකර යුතු අපි කරන්න ඕනේ. ஏன் பிராக்டிஸ் முக்கியம்? ඇයි පුහුණු වීම අවශ්‍ය වන්නේ? ඇයි? வை ඇයි? இப்போ நான் ஒரு மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களோட ஒரு பிரதர் பாடல்களை பழக்கிறவர். අපේ සහෝදරයෙක් සිටිනවා කියන්නේ පුහුණු කරන කෙනෙක් සිටිනවා ගීතිකාවන්. அப்ப திடீரென்று ஒரு ஊழியக்காரன் சபைக்கு ஒரு பகுதியை பொறுப்பேற்க வந்திருக்கிறார். ඒක දේවදාසයෙක් කියන්නේ කොටසක් බාර ගන්න ඇවිල්ලා සිටිනවා. அப்ப அவர் சொன்னாரா, உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாடுவேன், நான் ஆராதனை நடத்துவேன். ඔව් කියවන්න මට ප්‍රශ්නයක් නැහැ, මම ගායනා කරනවා, මම නමස්කාර මේ වනවා කියලා. அவர் ரைட். என்ன பாட்டு? හරි දැන් මොකද්ද ගීතිකාව? என்ன பாட்டு? මොකද්ද ගීතිකාව? அன்பு கூறுவேன். ප්‍රේම කරන්න. ரைட். அப்ப அந்த சவரன் මේ මේම ගන්නවා. இப்படி செய்றாரா? මෙලෙස කරනවා. அவர் அன்புக்கு එහෙම වාදනය කරද්දි මේම ගායනා කරනවා. அப்ப இவர் போய் தட்டி சொன்னாரா, பிரதர் இது இல்ல, இப்படி தாளம் இல்ல இது. ඔව් තට්ටු කළ කිව්වල මේක නෙමෙයි. எல்லாரும் சேர்ந்து பாடுமா, அன்பு கூறுவேன். பாடுங்க பாடுங்க ගායනා කරන්න. பாடுங்க. எப்படி செவிக்கு இனிமையா இருக்கு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி පරිසනාදෙමින් சத்தத்தை உயர்த்தி අඬ ඔසවමින් ஆராதனை எப்படி செவிக்கு இனிமையா இருக்கு. කන් වලට මීරක් இப்ப ஒக்டோபர் எப்படி அடிக்கணும், ட்ரம் எப்படி அடிக்கணும், ஓகன் எப்படி அடிக்கணும், அதெல்லாம் அந்த பிராக்டிஸ்ல வரக்கல. කෙලෙස දේ වාදක භාණ්ඩය එලෙස වාදනය කළද්දී எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. හැමෝම එක්සිත් වෙනවා. ஆமென். ආමේන්. ஒருமனப்படுற இடத்துல யார் வருவா? එක්සිත් වෙන ස්ථානේ කවුද පැමිණෙන්නේ? யார் வாரது? කවුද එන්නේ? ஆண்டவர். දෙවියන් වහන්සේ. அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். එම ස්ථානේ ආස්කම් සිදු වෙනවා. காயங்கள் கட்டப்படும். තුවාලේ බේත් දාන්න ஆறுதல் அடையும். කියන්නේ සැනසීම ලබා கர்த்தர் ගන්න. பேசுவார், ස්වාමීන් වහන්සේ කතා කරා. தைரியப்படுத்துவார், வாஞ்சி சுகம் தருணம் உண்டாக்குவார். சுவே லபென. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අත්පොල්සාදෙමින් වහන්සේ මහිමයට පත් කරමු. சிலருக்கு பிராக்டிஸே வேணாமா. සමහර අයට පුහුණුවම එපාලු. என்ன வேணாது? කුමක්ද එපා? எங்களுக்கு முடியும். අපට පුළුවන්. இஸ்ர சொல்றது கேளுங்க, சாத்தானுக்குரியதல்ல, தேவனுக்குரியது. සංගීතය කියන්නේ සාතන්ට නොවේ, දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இஸ்ர சொல்றது யாருக்குரியது? සංගීතය කාගේද? யார மகிமைப்படுத்த வேண்டியது? කාව මහිමයට පත් කරන්නද? கர்த்தர். ස්වාමීන් වහන්සේට. எவ்வளவு பிராக்டிஸ், කොච්චර පුහුණු වීම. எவ்வளவு பிராக்டிஸ், කොච්චර පුහුණු වීම. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண பண்ண பாட பாட எங்கட இருதயம் சுத்திகரிக்கப்பட, நாங்க உணர, மனம் திரும்ப, அழுக, இருதயத்தை ஊற்ற, ஐயோ அன்பு கூறுகிறவரை இன்னும் அன்பு கூறுறது எப்படி? பாயில இல்ல. පුහුණු වෙන්න කියන්නේ එලෙස පුහුණු වෙලා සිටමින් අප සිත වගුරමින් හිතේ හදවතින් එලෙස අපි ප්‍රශංසා කරන විට කියන්නේ ගායනා කරන එක පමණක් නෙවෙයි. கொடுக்கிறது. ඒ කියන්නේ ලබා දෙන එක. தினேக்க. ලබා දෙන එක. ஆமென். சொல்லுங்க ஆமென். இயேசு தம்மையே கொடுத்தாரு. යේසුස් වහන්සේ උන්වහන්සේම අප වෙනුවෙන් දුන්නා. கொடுக்கிறது. ලබා දෙන. உன்னை கொடு. ඔබව ලබා දෙන. உனக்கு இருக்கிற பெஸ்ட கொடு. ඔබට තිබෙනා වූ අනර්ගයක ලබා දෙන. உனக்கு இருக்கிறதையே கொடு. ඔබට තිබෙන දේම දෙන්න. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අපොල්සනාදෙන් ප්‍රශංසා කරමු. அந்த ஏழை விதவை இருந்ததைத்தான் கொடுத்தா. ඒ වැන්දපු ස්ත්‍රිය තමා සතු දේ තමයි ලබා දුන්නේ. இருந்தது. තමා සතු දේ. ஆமென். ආමේන්. இருக்கிறத விட இருந்ததே கொடு. තමාට තිබෙන දේ තමා සතු දේ තමයි ලබා දෙන්න. ආමේන්. ආමේන්. இச எப்படி இருக்கணும்? பயிற்சி இன்னும் தேவனுடைய பாதப்படியில ஊற்றப்பட்டு இனிமையானதா இருக்கணும். සංගීතයේ අපි පුහුණු වෙමින් පුහුණු වෙලා අපි දෙවියන් වහන්සේගේ කියන්නේ කනට මිහිරි වෙන පිණිස දේ කළ යුතුයි. இறுதியாக 156 சங்கீதம். අවසාන වශයෙන් 150 වෙනි ගීතාවලිය 6 වෙනි පදය. யாரு? யார்? කවුරුන්ද?
இங்க யாராவது என்ன பாருங்க, சுவாசம் போயிட்டா யாருக்காது? උස්ම කාටරි ගිය மௌனசாமிகளே, නියඬ සිටින අය வீட்டுல எப்படி இருப்பீங்க, இங்க எப்படி? ඔබ නිවසේ කෙලෙස සිටිනවාද මේ කෙලෙස සිටිනවාද? சொல்லுங்க ஆமென். ආමේන් ஆமென். ආමේන්. கம்பீர சத்தத்தோடு, මහත්ම ප්‍රීතිය උන්වහන්සේට වර්ණනා කරන්න ආණ්ඩේ. கம்பீர சத்தத்தோடு මහත්මිය කියන්න ආණ්ඩේ. ஆமென். ආමේන්. அவ்வளவு தேவன் மகா வல்லமை உள்ளது. එක්කේල උන්වහන්සේ මහත් වූ බලවන්ත තැනන් වහන්සේ. இன்றைக்கும் எங்களுக்கு சுவாசம் இருக்கு. අදත් අපට උස්ම තිබෙනවා. ஆமென். ආමේන්. நீங்க 10:45க்கு தூங்கிட்டீங்க, ඔබ 10:45ට නිදාගත්තා. எலும்புன பிறகு අවදි වුණාට පසුව அம்மா මෙම කෑ ගන්න. எங்க කොහො? ஏன் பாப்பீங்க அப்படி? ඇයි එහෙම බලන්නේ? ஏ அம்மா வேணும் உனக்கு, அதுதான் நம்ம துணை. අම්මා ඕනේ මට. එයායි මට. பிள்ளைக்கு என்ன வேணும்? දරුවාට ඕනේ කවුද? சுவாசி எலும்புனா தேவன் துணை இருந்தா தான் ஓட முடியும். උස්ම තිබුණා නම් කියන්නේ ඒක තිබුණොත් තමයි දෙවියන් වහන්සේගේ කියන්නේ වාසිතන උපකාරය තිබුණොත් තමයි ඔබට නැගිටින්න පුළුවන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපත්. நான் அன்றைக்கு பார்த்தேன் சனிக்கிழமை, සෙනසුරාදම බැලුවා. சஜித் பிரதர் மகன் සජිත් සර් මෙලෙස කෑ ගැව්වා. මෙලෙස ක්‍රියා කළා. 10 நாள் குழம்புனா அப்புறம் அம்மா கணே කෑ ගාලා අම්මා බැලුවට පස්සේ මේම කළා. அப்புறம் என்ன பார்த்தாரு? ඊට පස්සේ මම බැලුවා. தூங்கிட்டார். නිදාගත්තා. நிம்மதி. ஆமென். සැනසීම. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீ புகழுகிற தேவன் உயிருள்ள தேவன். ඔබ වර්ණනා කරන දෙවියන් වහන්සේ ජීවමානයි. அடுத்த வருஷம் டிசம்பர்ல இத மாதிரி இன்னொரு ஆழமா பிரசங்கம் பண்ண வச்சிடாது. එන්නව අවුරුද්දේ දෙසැම්බර් මාසයේ මේ වගේ ගැඹුරෙන් දේශනා කරන්න තවන්න එපා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා ඇත.